அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுப்போம். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேணாம். ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா தண்ணியில் கொதிச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் இதை நம்ம வடித்து எடுத்துப்போம். அடுத்தது பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணிவிடுவோம். 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிப்போம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கட்டி இல்லாமல் திக்காக கரைச்சிப்போம். இந்த மாதிரி கரைச்ச மாவில் 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். இது போடுறதுனால நல்லா நம்மளுக்கு பக்கோடா கிறிஸ்பாக கிடைக்கும், அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் உரப்புக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். மாவை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு போடுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது சால்ட்டு. மாவு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணியாக கரைச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் போட்டால் இன்னும் நீத்து போயிடும். அதனால் நம்ம திக்காக எந்த அளவுக்கு திக்காக கரைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா காலிஃப்ளவரில் மாவு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் இதை ஊற விட்டுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். காலிஃப்ளவரில் சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் நீத்து போயிடும். காலிஃப்ளவரில் தண்ணி எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் 10 நிமிஷம் விட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப நீத்து போயிட்டுனா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பரட்டிக்கணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பக்கோடா வந்து தனித்தனியாக கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் இந்த பக்கோடா வந்து நம்மளுக்கு கிறிஸ்பாகாது, ஸ்லோவாக தான் குக் ஆகும். நம்ம மீடியம் இல்லது ஹையில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிய பொரிய நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலராக நல்லா அழகாக கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. எல்லாருமே ஸ்நாக்ஸுக்கு இல்லை எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே ஸ்டார்டருக்கோ இல்லைனா தொட்டுக்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நம்ம இதை மாதிரி கரண்டியை வச்சு தட்டி பார்க்கும்போது கொஞ்சம்
கிறிஸ்புக்கான சத்தம் வரணும், டங் டங் சத்தம் வரணும். இதை மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்து போடும்போது டங்குன்னு சத்தம் வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குதுன்னு அர்த்தம். செஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து குறைஞ்சிடும். காலிஃப்ளவர் இதை மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பர்கரில் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும், டேஸ்ட்டாக வரும். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.